வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் நாடக கலை விழா தமிழ் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் இசை, நாட்டியம் மற்றும் நாடக கலை விழா புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள தமிழ் சங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார் ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் சங்க தலைவர் திரு முத்து மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மங்கள இசை, பரதநாட்டியம் மற்றும் அதனைத் தொடர்ந்து குறும்படமும் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் நாடகம், நாட்டியம் மற்றும் இசைக்கலையில் சிறந்து விளங்கிய கலைஞர்களுக்கு பெருமைமிகு கலைரத்ன விருது 2025 வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் ரூபாய் 6.24 கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி கோரிமேடு டிபி சானிட்டோரியம் வளாகத்தில் ஏற்கனவே நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி உள்ளது. அதிலிருந்து தினமும் 1,00,000 லிட்டர் தண்ணீர் கோரிமேடு பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கோரிமேடு பகுதி விரிவாக்கம், மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக அந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்படும் நீரின் அளவு போதுமானதாக இல்லை என மக்கள் கூறி வந்தனர். இதனால் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டு வந்தது. தற்போதைய மக்கள் தொகை பெருக்கத்துடன் வரும் 30 ஆண்டுகளுக்கான குடிநீர் தேவைக்கேற்ப 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு நீர்த்தேக்க தொட்டி கட்ட பணிகள் நடைபெற்றன. ஹட்கோ நிதி உதவியுடன் ரூபாய் 6.24 கோடி மதிப்பீட்டில் கோரிமேடு பகுதியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி எம்எல்ஏ ஆறுமுகம் மற்றும் புதுவை மாநில தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்லாப் அமைப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளை மாதந்தோறும் நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் ஸ்லாப் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஒரு சில தினங்களில் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் மேல் ஸ்லாப் அமைக்குமாறு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 18 இடங்களில் கிராம பஞ்சாயத்து சபை கூட்டம் நடந்தது. அதன்படி திருபுவனை பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கலந்து கொண்டு கிராம மக்களிடம் கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து மக்களின் பிரதான கோரிக்கைகள் திருபுவனை பகுதியில் தகன மேடை அமைக்க வேண்டும், குளத்தை சீரமைத்து காந்தி மண்டபம் அமைக்க வேண்டும், இலவச மனைப்பட்டா கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களை விரைந்து முடிக்கவும், துறை சார்ந்த தீர்மானங்களை அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆணையர் உறுதியளித்தார். கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மனோகரன், ஆனந்தன், நிர்வாக அதிகாரி சுசீந்திரன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருக்கனூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோயில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோயில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையான முறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி தன பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவக்கிரக பூஜை, ஹோமம் உட்பட 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ முத்து மாரியம்மன் ராஜகோபுரம், விநாயகர் கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயில், ஐயனார் கோயில், காளி கோயில் உள்ளிட்ட கோயில் விமானங்களுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு பாட்டு கச்சேரியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கண்ணூர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மே தினத்தையொட்டி துப்புரவு பணியாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ, கை, கால், கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் 5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழக்காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் மாவட்ட செயலாளர் ஓம்பலிங்கம் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் குமார், செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல பல்வேறு இடங்களில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது. கள்ள காதலியின் 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன். இவர் மீனவர். இவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 16 வயதில் மகள் உள்ளார். கடந்த 20ஆம் தேதி அந்த பெண் வீட்டிற்கு சென்றபோது அங்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் தனியாக இருந்த அவரது மகளை பூவரசன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சிறுமியின் தாய் புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பூவரசனை சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருமாம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. கிருமாம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் துணை செயலாளர் விஜயகுமார் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் கலந்து கொண்டு ஆட்டோ சங்கத்தின் கொடி ஏற்றி வைத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து பேசினார். கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர்கள் முருகன், தங்கராசு ஆகியோர்கள் கலந்து கொண்டு ஆட்டோ சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் சீருடை வழங்கி வாழ்த்து பேசினர். துணை பொருளாளர் ராஜி மே தின வரலாறு குறித்து பேசினார். விழாவில் கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, நரம்பை கிராமங்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், கிருமாம்பாக்கம் டெம்போ ஆட்டோ சங்கத்தினர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக போப் பிரான்சிஸ் அவர்களுக்கும் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் உயிரிழந்த இந்தியர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. உறுப்பினர் கலைவாணன் தொகுப்புரையாற்றி நன்றி கூறினார். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை சார்பில் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பைக் பேரணி நடந்தது. உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி துவக்க விழா சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் கோவிந்தராஜ், குடும்ப நலம் துணை இயக்குநர் அனந்தலட்சுமி, துணை இயக்குநர் ரகுநாத், மலேரியா திட்ட உதவி இயக்குநர் வசந்தகுமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பைக் வாகன பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கேற்றனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் தொழிற்சங்க கொடியேற்றி தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள் மே நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரியில் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே தின தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். சங்க துணை பொருளாளர் சரசு தொழிற்சங்க கொடி ஏற்றினார். தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு செயலாளரும் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சங்க கௌரவ தலைவருமான ரமேஷ், ஏஐடியூசி தொழிற்சங்க துணைத் தலைவர் மோத்திலால், ஏஐடியூசி சங்க மாநில செயலாளர் சிவகுமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வில்லாளன், முத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தொழிலாளர்களை வாழ்த்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் குமரவேல், துணைத் தலைவர் கார்த்திகேயன், துணை செயலாளர் வலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரான்ஸ் ஆட்சியின் போது கட்டப்பட்ட கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி பொலிவுறு நகர் திட்டத்தில் ரூபாய் 5 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தரமான கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை அரசு திட்டங்கள் மூலம் வழங்கி வருகிறது. புதுச்சேரி சுற்றுலா நகராக உள்ளது. ஏற்கனவே 150 பழமையான கட்டடங்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 70 கட்டடங்களே உள்ளன. அவற்றை பராமரிக்க அரசு உதவி வருகிறது. புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.